10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்டு சப்டிவிஷன் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1/4, 2/9, 3/16 கொடுத்துட்டாங்க. ஸோ 3 டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் எழுதியிருக்கேன். இந்த கிவன் சீக்வன்ஸ் இஸ் 1/4, 2/9, 3/16 எழுதியாச்சு. ஹியர் A1 1/4 போட்டோம், A2 2/9 போட்டாச்சு, A3 3/16. நெக்ஸ்ட்டு A4, A5, A6 கண்டுபிடிக்கணும். இப்போது 1/4, 2/9, 3/16. இப்போ மேலே நியூமரேட்டர் பார்த்தோம்னா 1, 2, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ் அப்போ எப்படி வரும்? 4, 5 and 6ன்னு வரும். நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போது டினாமினேட்டரில் பார்த்தோம்னா 4, 9, 16 இருக்குது. இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் வரும். இப்போ 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 6 into 6 36, 7 ஸ்கொயர் 7 into 7 49. இப்போ அதான் வரும். அதுதான் என்ன எழுதியிருக்கேன்னா, A4 4/25, A5 5/36, A6 6/49. நெக்ஸ்ட்டு 3 times ஆர்னு போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிடணும். 4/25, 5/36, 6/49. இப்போ என்னென்னா நியூமரேட்டரில் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரிசையாக வந்திருக்கு. டினாமினேட்டரில் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்திருக்கு. 2ஓட ஸ்கொயர் 3, 4, 5, 6, 7ன்னு வரிசையாக ஸ்கொயர் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு 3 terms எழுதிட்டோம் இல்லையா, முடிஞ்சிருச்சு.